நம்ம மணி அவர்கள் ஆஃபீஸில் இருந்து ஒரு 5-6 லெட்ஜர்லாம் தூக்கிட்டு வந்து அவர் வீட்டு ஹாலில் வச்சு கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அக்கௌண்டன்ட் அவர் கம்பெனியே அவர் தான் தலையில் வச்சு தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற. ஒரு 300 பேரில் இவர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு. அக்கௌண்டன்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன், வேலை எதுவும் செய்யாமல் நல்ல வேலை வாங்குவார் இவங்களை. இதை முடிச்சு கொடுக்கலன்னா நாளைக்கு வேற ஆள் இந்த சீட்டில் இருப்பான்யா அப்படின்னு ஒரே போடா போட்டுருவார். அதனால நம்ம மணிக்கு வேலை போனால் 2 பொண்ணுங்க ஒரு பிள்ளை, இவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுங்கிற பயத்தில் எல்லாத்தையும் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்து முடிச்சு காலையில் கொண்டு போய் குட் மார்னிங் சார் அப்படின்னு உடனே என்னப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஆமாம் சார் முடிச்சிட்டேன் சார். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது சார். கணக்கு இருக்குது, வழக்கு வருமா? தெரியல சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார். நான் சொல்ல அவர் வெரி குட் இப்படி வச்சுட்டப்போ அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார். அந்த மாதிரி இவனை மிரட்டினா பல வேலைகள் நடக்கும்னு மேனேஜருக்கு நல்லா தெரியும். அதனால் வசமாக மாட்டிப்பார் மணி அடிக்கடி. 2 வயசு வந்த பொண்கள், ஒரு பையனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். பையனுக்கு கொஞ்சம் மூளை கோளாறு, பட் இருந்தாலும் அதுக்காக வேண்டி இந்த பையனை ஒதுக்க முடியுமா? ஸோ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு மூத்தவன் பையனாக பிறந்து விட்டான்னு. அதுக்கப்புறம் ரெட்டை 2 பொண்ணு, 14, 15, 15 வயசாக போகுது. 2 பெரிய பொண்கள் பாவாடை தவணையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பிரைட்டு, பார்க்குறதுக்கு அழகு. அதுகள் 2 ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. வளவளான்னு பேசிக்கிட்டு கிடக்குகள். அப்பா கணக்கு வழக்கை பார்த்து லெட்ஜரை புரட்டிக்கிட்டே இருக்கிற போது, சும்மா இருங்கடி, சத்தங்கத்தம் போடாதீங்க, அப்பாவுக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் பெரிய மாளிகையை வாங்கி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். இருக்கிற 2 ரூமு, ஒரு கிச்சன், ஹால்னாக்கா இவ்வளோதான். ஸோ நாங்கள் பேசவே கூடாதா? கருத்து சுதந்திரமே எங்களுக்கு கிடையாதா? என்ன இப்படி அடக்கி ஆள்றீங்க நீங்கள் எல்லாம் பொண்கள்? கத்த ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேம்மா, நீங்கள் முள்ள பேசுங்க கொஞ்சம் தயவுசெய்து. எனக்கு கணக்கு உதைக்கிறது, உங்களுக்கு சின்ன வயசுலேயே கணக்கு வராதுன்னு பாட்டி சொல்லியிருக்காளே, 1 3 வைங்களாமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டாள் உங்கள் பாட்டி. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, பேத்திகள்கிட்ட இதைத்தான் சொல்கிறது அதைத்தான் சொல்கிறதுன்னு இல்லாமல் என்னை பற்றியேவா? ஆமாம் கணக்கெல்லாம் 5 8 வாங்குவீங்கன்னு சொல்கிறாளே. 5 8 நான் அக்கௌண்டன்ட்ரி, என்னை பார்த்து 5 8ன்னா 13ன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படிலாம் சொல்லி அவள் சமாளித்து தன்னுடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளை எடுத்து அம்மா மூலமானு கவலைப்பட, அந்த பெண்களும் அப்படியே அதையும் பேசிக்கிட்டு திடீர்னு அந்த அகமதாபாத்தில் விழுந்த ஃப்ளைட்டை பற்றி பேச ஆரம்பிக்க, பாவண்டி 241 பேரும் போயிட்டாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் அழகழகாக இருக்கிற பொண்கள்லாம் போயிடுச்சு போல் இருக்கு. மணிப்பூர் பொண்ணா 2 அதில் அப்படிலாம் சொல்ல, ஆமாம் என்ன பண்ண முடியும், விதி வலியது. அதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு. போடி, இது என்ன பெரிய ரிஸ்க்கு? ஒன்றும் ரிஸ்க்கும் கிடையாது, கிஸ்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏன் ரிஸ்க் இல்லை? மற்றதெல்லாம் விட ரிஸ்க் அதிகம் இதில் தான் அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம ஃப்ரெண்டு என்னாச்சு, போகிற வாரம் பாத்ரூமில் பாசி தடுக்கி கட்டீர்னு வழுக்கி விழுந்த வனிதை ஆயிட்டாலே அந்த கமலா, தலையில் பலான்னு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடந்து மாமாலாம் ரொம்ப கவலைப்பட்டு கடைசியில் என்னாச்சு, போய் சேர்ந்துட்டா 15 நாளில். இவங்களுக்காவது இன்ஸ்டன்ட் டெத்து, 5 நிமிஷம் கறிக்கட்டையாக கருகிட்டாங்க. அவள் 15-18 நாள் அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு வலியில் துடிச்சு கோமாவில் போய் கஷ்டப்பட்டு செத்து போனான். அதனால விதி வலியது, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, பாமா அண்ட் ருக்குமணிக்குள்ள பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி போச்சு. உடனே ருக்குமணி கேட்குறா, சேலஞ்ச், என்ன சேலஞ்சு அப்படின்னா, ஐயோ சேலஞ்ச் எல்லாம் அதுக்கு முடியாதுரி, நாளைக்கு நீ எப்படி போவ நான் எப்படி போவேன்னு யாருக்கு தெரியும்னு சொல்ல, அவங்க அப்பாக்காரனுக்கு கடுங்கோவம். எங்கடி உங்கள் அம்மா கோவிலுக்கு போயிருக்கா, நீங்கள் போய் தொலைலையா? உங்கள் அம்மா விட்டு இங்கே உட்காந்து சண்டை போட்டு கிடக்கீங்க, அகமதாபாத்தில் அவன் செத்தான் இவன் செத்தான்னு, நான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கேன், அது தெரியலையா உங்களுக்கு? அப்படி இப்படின்னு கத்தி குவாய்ட்டா இருங்க அப்படின்னு சொல்ல, அப்பா நாங்கள் 2 பேரும் பரிதாபப்படுறோம்ப்பா, அங்கே 241 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரே ஒருத்தரை மட்டும் பழைச்சிருக்காரு, அந்த பழைச்சவர் என்ன அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பங்காரன், ஐயோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டே அந்த ஆளால் தான் நடந்திருக்குமோன்னு பல பேர் சந்தேகப்படுறாங்க. அதாவது ஏதோ பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக இருக்கிற போது இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக டக்குன்னு எமர்ஜென்சி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் முன்னாடியே திறந்ததுனால
காத்து பயங்கரமா உள்ள அடிச்சு வண்டி ஏற்கனவே ட்ரபிள் இருந்தது, இன்னும் ட்ரபிள் அதிகமாகி அந்த பிளேன் மேலேயும் போகாம கீழேயும் போகாம ஒரு மாதிரி அந்தரத்துல போய் ஒரு பில்டிங்ல இடிச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பல பேர் இதுக்கும் காரணம் சொல்றாங்க. இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த ஆளு கீழே குதிச்சதுல அதிர்ஷ்டவசமாக கடவுள் புண்ணியத்துல ரொம்ப அடிபடாம ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா அந்த ஆளால மற்றவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு பல பேர் பேசுறதையும் நம்ம கேட்குறோமே. அப்பா கணக்கை விட இதில் ரொம்ப புத்திசாலியா இருக்கியப்பா நீ. இதெல்லாம் கணக்கை ஒழுங்கா பாருப்பா அப்படிலாம் சொல்லி குழந்தைகள் சொல்ல, உங்களை பெற்றதுக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் பத்தேள் பெத்துட்டு லாம்பத்தே ஏம்பத்தேன்னு கதறேளே, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு பாமாவும் ருக்மணியும் சொல்ல, எல்லாம் சொல்லுவேள் 14-15 வருஷம் உங்களுக்கு சோத்தை போட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துருக்க மாமா பெரிய கோடீஸ்வரர், எல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டாரு. போங்கப்பா, ஏதோ நாங்கள் உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொண்ட சொல்ப வருமானத்தில் அம்மா குடும்பத்தை நடத்துகிறா, நாங்களும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதான் மூத்த பையன் வேற கொஞ்சம் மனநல சரியில்லை, அவனும் நீங்களும் ஒரே மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரிக்க, இதை சொல்கிறேன் தொலைச்சி போன என்ன பண்ணுறான் அந்த படவா, அவனை கொஞ்சம் அப்பப்போ இருக்கான்னு பார்த்துங்க, இல்லைன்னா இங்கேருந்து விழுந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல, இல்லை மாடியில் போய் மொட்டை மாடியில் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆமாம், பெரிய மொட்டை மாடி, அவன் தலையே மொட்டை அடித்து வச்சிருக்கு. அதுக்கு மேலே மொட்டை மாடியில் போய் என்ன விளையாட்டு விளையாடுறான், பட்டம் விட்டுன்னு இருக்கான். பட்டம் என்னது பட்டமா, நல்லா பட்டப்படிப்பு படிப்பான்னு நினச்சேன். இப்போது 17-18 வயசில் ஒரு மாதிரி இருக்கிறதுனால பள்ளிக்கும் போக முடியல, காலேஜுக்கும் போக முடியல, ஒரு மாதிரி பட்டத்தை விட்டுன்னு இருக்கான். என்னத்த பட்டத்தை சொல்லு அப்படின்னு உடனே அந்த பையன் ஓடி திடீர்னு வந்து மேடேன்னு கத்த, என்னடா ஜூனில் போய் மேடேங்கிற அப்படின்னு உடனே, ஐயோ அப்பா ஓடி வாங்க மேடேன்னு கத்த, பாமா ருக்மணி அப்பா எல்லாரும் மேலே ஓட பார்த்தா கத்துன்னு கத்துறான், மேடேன்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு பிளேன் வாங்கன்னு போக அப்பாவுக்கெல்லாம் பயம், ஐயோ இன்னொரு பிளேன் எதாவது ஆகிட போகுதுன்ட்டு, என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, பிளேனுக்கு ஏதாவது எடுத்து ஆச்சா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் மேடேன்னு கத்த, சும்மாடுறா நல்லா போயிட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து மேடேங்கிற, இல்லப்பா என்னுடைய காத்தாடி இன்னொரு பானா காத்தாடி வந்து டீல் போட்டு கட் பண்ணிடுத்து, எப்படி அன்னைக்கு அந்த பிளேன் விழுந்தது அது மாதிரி போயிட்டே இருக்கப்பா, ஐயோ அதை பாரு என் காத்தாடி போறது மேடே அப்படின்னா, ஆனா பீட வாயை மூடுறா, பெரிய அவஸ்தையா போச்சு உங்க கூட, பிளேன் போயிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து மேடேங்கிறியாடா, சும்மாரு இது வேற பெரிய அவஸ்தையா போச்சு எனக்கு சொல்லிட்டு கணக்கை இன்னைக்கு முடிக்க முடியாது, 2 பொண்களும் இந்த பிள்ளையும் என்ன வேலை செய்ய விடமாட்டானுங்க, வேலை போய் அவஸ்தப்பட்டாதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும்னு கத்த, அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் தூங்கிடுவோம் இன்னொரு 2 ஹவர்ஸில், அதுக்கப்புறம் உட்காந்து விடிய கணக்க முடிப்ப அப்படின்னு சொல்ல, அம்மாக்காரி வந்து என்ன இங்கே கூத்து, இப்போ பாரு குழந்தைகளோட சண்டையை போட்டுருக்கீங்கன்னு கேட்க, பெத்தையே 3 குழந்தைகள அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தனியாவா பெத்தேன் அப்படின்னு அம்மா கேட்க, அங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்க, முதல் சண்டை முடிஞ்சு 2வது சண்டை ஆரம்பம். குடும்பத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜங்க, சுகமான சுமைகள் அப்படின்னு எவனும் சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, நம்ம மணி அவர்கள் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு கிடக்க வேண்டிய கட்டாயம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் புதுக்கதையை சொல்ல. இந்த கதையோட டைட்டில் மேடே. அது என்ன மேடே ஜூன் மாதத்தில் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஃப்ளைட்டில் பைலட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து சால்வே பண்ண முடியாமல் கண்டிப்பாக கிராஷ் ஆக போகுது, கீழே விழப்போகுதுங்கிற நிலைமை வந்தால் உடனே அவர் வைத்த கலக்கிருக்கும் அவருக்கு, பாவம், ஐயோயோ மேடே அப்படின்னு கத்த, அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்க பதறி போய் உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரன்வே எல்லாம் கிளீனாக வச்சு திரும்பி வந்துடும் அவங்க கத்த, மேடேன்னு சொன்னவர் எப்படியாவது தன்னை காத்துக்கிட்டு கோ பைலட்டை காத்துக்கிட்டு அதே நேரத்தில் பேசஞ்சர்ஸ் காத்துக்கணுங்கிறதுக்காக அபயக்குரல் எழுப்புவதுதான் மேடே. இங்க நம்ம மணியுடைய மூத்த பையனுக்கு பாவம் காத்தாடி போயிட்ட உடனே இந்த மேடே ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் மனநல வேற சரியில்லாத பையனா இல்லையா, அதனால
அந்த பிளேன் கிராஷ் எல்லாம் டிவியில் பார்த்து பார்த்து, ஆஹா நம்ம காத்தாடி இப்படி போகுது, கட்டாயி போச்சே, பானா காத்தாடி வந்து கட் பண்ணி விட்டுருது டீல்லன்னு மேடே மேடே மேடேன்னு மேட் பாய் மாதிரி கத்த, அப்பா பீடே பீடேன்னு கத்த, ஒரே குழப்பம் போங்க. அதனாலதான் அந்த மேடே என்னங்கிறத உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.